இல்லை, இங்கே என்னங்க பதட்டத்தை உண்டாக்குறோம்? இங்கே என்ன பதட்டத்தை உண்டாக்குறோம்? போய் அட்மிட் ஆயிருக்க பேஷண்ட்டை ஏன் அந்த மாதிரி லஞ்ச ஊழல் பண்ணுறீங்க? மக்களுக்கு போடுற பாலம், மக்களுக்கு கொடுக்குற உணவு, மக்களுக்கு கொடுக்குற மருந்து, ப்ளீச்சிங் பவுடரில் கூட ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட். அதே தான் இந்த கவர்மெண்ட் இப்போ இங்கே சாக்கடை தண்ணி குடி தண்ணீரில் கலந்ததுனால இங்கே பல்லாவரம் ஏரியாவில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கானவர்கள் இன்னைக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு காரணமாக அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு ஒரு 3-4 டேஸாக நம்மளுக்கு சேனல்லாம் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அது பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி நான் வந்தேன். நேரடியாக போய் அனைத்து பேரையும் நேரடியாக சந்திச்சுட்டு வரேன். அமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு, நேற்று தாமோதரன் தாமு அன்பரசு சொல்கிறாரு, மீன் சாப்பிட்டதுனால தான் இப்படி வயிற்றுப்போக்கு வாந்தின்னு சொல்கிறாரு. இது எப்படி இருக்குதுன்னா, முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற கதை தான் இது. இப்போ எல்லாம் ஒரு பேஷண்ட் விடாமல் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் பேசிட்டு வரேன். அவங்க எல்லாருமே சொல்கிறது என்னன்னா, யாருமே நாங்கள் மீன் சாப்பிடவே கிடையாது, தண்ணி குடிச்சதுனால மட்டும்தான் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்றத ஒட்டு மொத்தமாக எல்லாம் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் இறந்து போனார், பேர் மோகனரங்கம் சொல்லி இறந்து போயிட்டாரு. அவர் பியூர் வெஜிடேரியனா. அப்போ அவர் எப்படி இறக்குறாரு? அப்போது மீன் சாப்பிட்டதுனால அப்படின்னு சொல்லி மக்கள் மேலே திசை திருப்பக்கூடாது ஒரு அமைச்சர். அதனால் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணி வர்றாருங்க, தாமு அன்பரசு வராரு. இது முழுக்க முழுக்க இந்த அரசினுடைய கவனக்குறைவு தான் காரணம். இப்போ பெரிய மழை வருது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக குடி தண்ணீர் சாக்கடையில் கலக்கின்றது நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குன்றப்போ கவர்மெண்ட் சீக்கிரமாக அது ஒரு ஸ்டெப் எடுத்து காப்பாற்றியிருக்கணும். அதை விட்டுட்டு இன்றைக்கி அதை நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் மேலே பழி போடுறது இந்த அரசினுடைய 100% தோல்வி அரசு என்பதை நிரூபிக்கிறது. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாம்பரம் ஏரியாவில் நான் ரோடாக இருந்துச்சு, ஏதோ மலைப்பாதையில் போகிற மாதிரி அந்த அளவு ஒரு வஸ்ட் ரோடு. இன்றைக்கி சுற்றி பார்த்தா மைதா மாவை தெளிச்சுட்டு இது ப்ளீச்சிங் பவுடர் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்றது புரியல. இப்போது நான் என்ன சொல்கிறேன், கவர்மெண்ட்டு தானே இது. ஏன் ஒரு நல்ல ஆர்ஓ சிஸ்டம் அங்கங்கே அமைச்சு கொடுத்தா என்ன? எதுக்காக அவங்க இந்த மாதிரி ஒரு தண்ணியை மக்கள் குடிக்கிற அளவு என்ன இங்கே நிர்வாகம் இருக்குதுன்றதை நான் கேள்வியாக கேட்குறேன். ஏன் இது கவர்மெண்ட் கிட்ட என்ன இல்லை? எவ்வளோ வரி மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறீங்க? எவ்வளோ மக்கள்கிட்ட இருந்து எத்தனையோ வரிகள் இந்த கார்பரேஷனுக்கு வருது? என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்றதை நான் மக்கள் கேள்வியாக கேட்குறேன். இன்றைக்கி அத்தனை பேரும் வாந்தி லூஸ் மோஷனில் 3-4 டேஸ் ஆகியும் இன்னும் ஒன்றுமே சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பயந்து போயிருக்காங்க. அதனால் நடக்கிற தவறை உணர்ந்து இனி இது மாதிரி வராமல் இந்த கவர்மெண்ட் தடுக்கணுமே ஒழிய அந்த மாதிரி நடக்கவே இல்லை அப்படின்னு தாமு அன்பரசு சொன்னது உண்மையிலே மிக மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். அதனால் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. இன்னைக்கு அத்தனை மக்கள் பாதிச்சிருக்காங்க. இதுக்கு என்னன்றது பதில் சொல்லணும். உரிய நிவாரணம் அவங்களுக்கு கொடுக்கணுங்க. இப்போ வரைக்கும் இறந்தவர்களுக்கு எந்த நிவாரணத்தையும் வழங்கலை. உடனடியாக இறந்தவர்களுக்கு கண்டிப்பாக 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அதே மாதிரி அஃபெக்ட் ஆகி இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு ஒரு 5 lakhs-ஆவது அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்றதை புரிஞ்சுக்கங்க. ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட்டு. அதே தான் இந்த கவர்மெண்ட்டோடைய அவலம் தான் இது. குடி தண்ணீரில் சாக்கடை கலந்துருக்கு. கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்சம் கொடுக்குறப்போ சாக்கடை தண்ணி குடிச்சவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கணும் இந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்புறம் என்ன, கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்களா? ஏன் இது வரைக்கும் நிவாரணம் அறிவிக்காமல் இருக்கீங்க? இது யாருடைய கவனக்குறைவு? 100% இது கவர்மெண்ட்டோட கவனக்குறைவு. அது மட்டும் இல்லை, நேற்று நான் பார்க்குறேன் பட்டினப்பாக்கத்தில் இந்த குடிசை மாற்று வாரியம் எல்லாமே கூரை பிச்சுக்கிட்டு விழுந்து ஒரு இளைஞர் 25 வயசு தக்க ஒரு இளைஞர் நேற்று இறந்து போயிருக்காரு. அப்போ அந்த மக்கள் முழுக்க ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணுறாங்க. உடனே அவருக்கு மட்டும் 5 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாங்க. அப்போ இது என்ன ஒரு கவர்மெண்ட்டோட பாலிசின்றது கேள்விக்குறியா இருக்கு. ஒரு கவர்மெண்ட் எல்லாருக்கும் சமமாக பாதுகாப்பான ஒரு அரசாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி நேற்று பார்க்குறோம், நான் விழுப்புரம், கடலூர் எல்லா ஊருக்கும் மழை வெள்ள பாதிப்பு நேரடியாக போய் பார்த்தேன். திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஒரு பாலத்தை அமைச்சு 3 மாதம்தான் ஆச்சுங்க. இன்றைக்கி போய் பாருங்கள், பாலமே அங்கே இல்லை. அப்போ எந்த அளவு இங்கே லஞ்சம் ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு ஒரே உதாரணம் அந்த பாலம் தான். அவங்க சொல்கிறாங்க பெரிய மழை வந்துச்சு, பெரிய வெள்ளம் வந்ததுனால பாலம் அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க.
ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்லவா? ரிஷிவந்தியம் தொகுதியில மணலூர்பேட்டையில ஒரு பிரிட்ஜ் கேப்டன் 2011 போட்டாருங்க. அங்கேயும் பிரிட்ஜ் அளவுக்கு இன்னைக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. 100% பாதுகாப்பான ஒரு தரமான ஒரு பிரிட்ஜா அந்த மக்கள் அத்தனை பேருக்கு இன்னைக்கு உதவக்கூடிய ஒரு பிரிட்ஜா இருக்கு. ஏன் அந்த மாதிரி லஞ்ச ஊழல் பண்றீங்க? மக்களுக்கு போடுற பாலம், மக்களுக்கு கொடுக்குற உணவு, மக்களுக்கு கொடுக்குற மருந்து, ப்ளீச்சிங் பவுடர்ல கூட ஊழல் நடக்கிற ஒரு ஆட்சியா இருந்தா இது என்ன? இது ஆட்சியா என்னது இது? எதுக்கு அந்த மாதிரி தரம் இல்லாத அந்த பாலங்களை அமைக்கிறீங்க? அப்போ மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனோம், எல்லா பிரிட்ஜும் தான் அடிச்சுட்டு போனோம். இன்னைக்கு மணலூர்பேட்டையில ரிஷிவந்தியம் தொகுதியிலையும் அதே வெள்ளம் தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த பிரிட்ஜ் மட்டும் எப்படி நிற்கிது? இன்னைக்கு போட்டு ஆல்மோஸ்ட் 2011 போட்டதுங்க. இப்போ 24 இருக்கும். அப்போ அந்த பிரிட்ஜ் எப்படிங்க இன்னைக்கு நிற்கிது? அப்போ எந்த அளவு ஊழல் இங்கே நடந்துகிட்டு இருக்குதுன்றதுக்கு ஒரே சாட்சி அந்த பிரிட்ஜ். அதனால் இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டால் அவங்களுக்கு வேற வேலையில் அவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு அமைச்சர்களும் முதலமைச்சரோ யாரும் பேசாதீங்க. அந்த மாதிரி தப்பான ஒரு விஷயம். எதிர்கட்சிகள் இருக்கிற உண்மையை உங்களுக்கு சுட்டி காட்டுறோம். அதை செய்ய வேண்டியது இந்த அரசினுடைய கடமை. அதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு இன்னைக்கு ஆட்சியில் உங்களை உட்கார வச்சிருக்காங்க. முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக பூமராங் மாதிரி ரிவர்ஸ்ல 2026 மக்கள் இந்த ஆட்சிக்கு நிச்சயம் பாடத்தை புகட்டுவாங்க என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். டிசம்பர் மாதம் வந்தால் மழை வரும்னு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ நாளாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பெருவெள்ளம் மழை வரப்போது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்கன்னு எல்லா ஆட்சியாளருக்கு இன்னைக்கு எதிர்கட்சியும் சொல்கிறோம். எந்த மழை வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயார், எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறாருங்க. முதல்ல என்ன சந்திச்சிங்க? ஒன்றும் சந்திக்கலைங்க. நைட்டா சாத்தனூர் டேமை திறந்து விட்டதுனால இன்னைக்கு கடலூர் மாவட்டம் முழுக்க தண்ணியில் மூழ்கி இருக்கு. செம்பரம்பாக்கை ஏறி திறந்து விட்டப்ப எத்தனை கூப்பாடு போட்டீங்க, என்னென்ன பேசுனீங்க. இன்னைக்கு உங்க ஆட்சியில் அதே நிலைமை தான் நடந்திருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்றார் அமைச்சர் துரைமுருகன், முதலமைச்சர், துணை முதல்வர் அப்படின்னு நான் கேட்குறேன். எதுக்கு நைட்டோ சாத்தனூர் டேமை திறக்கிறீங்க? ஏன் முன்னறிவு இல்லாமல் ஏன் திறக்கிறீங்க? முழு கொள்ளளவை எட்டுன பிறகு டேமை திறக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? இவ்வளோ வருஷம் 7வது வாட்டி நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம், எங்களுக்கு தெரியாதா? சீனியர் மோஸ்ட்னு பெருமை பேசுகிறீங்களே. ஒரு டேம் எந்த அளவு வாட்டர் வந்தால் ஃபுல் ஆகும்னு தெரியாதா உங்களுக்கு? ஒரு அளவு வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டுருந்தா இன்னைக்கு கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் இந்த அளவு பாதிப்பை சந்திச்சிருக்குமா? அதனால் தவறு செய்கிறது நீங்கள் ஒத்துக்கிட்டு இனி அட்லீஸ்ட் இருக்கிற ஒரு வருஷம் உங்களுடைய ஆட்சியை மக்கள் ஆட்சியாக ஒழுங்காக நடத்தணும். என்னன்னா மக்கள் மொத்தம் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு டெல்டாவில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும் எல்லா பகுதியும் மழையாலையும் வெள்ளத்தாலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்குங்க. அதனால இந்த அரசு மக்கள் மேல கவனம் செலுத்தணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எதிர்கட்சி தலைவர் பதட்டத்தை உருவாக்குறேன்னு மா சுப்பிரமணியன் இடத்துல இல்லை, இங்க என்னங்க பதட்டத்தை உண்டாக்குறோம்? இப்போ என்ன பதட்டத்தை உண்டாக்குறோம்? போய் அட்மிட் ஆயிருக்க பேஷண்ட்டை பார்க்கறது பதட்டமா? அப்போ நீங்கள் மட்டும் முழு பூசணிக்காயை மறைக்கிற மாதிரி மீனை சாப்பிட்டதுனால தான் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தப்பு. இன்றைக்கி எல்லார்ட்டையும் நான் நேரடியாக பேசிட்டு வரேன். அதில் பாதி பேர் வெஜிடேரியன். யாருமே நாங்கள் மீனே சாப்பிடலாமா, தண்ணி தான் அத்தனை பேரும் சொல்கிறாங்க. வேணா அமைச்சரை கூட வர சொல்லுங்கள், நான் கூட்டு போகிறேங்க. ஒன்றும் இங்கே பதட்டம்லாம் இல்லை. எல்லாரும் இங்கே மக்களுக்காக தான் இருக்கோம். யாருக்காக இருக்கோம்? எல்லாரும் மக்களுக்காக தான். என் கூட வர சொல்லுங்கள், நான் கூட்டு போகிறேன். அதே பேஷண்ட்டை பேச வைக்கிறேன். அவருக்கு எதிர எதுக்காக அவங்களுக்கு இந்த அளவு பாதிப்பு வந்திருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சும்மா என்ன பதட்டத்தை உண்டாக்க, விளம்பரம் தேடிக்க, இவங்களுக்கு வேற வேலை இல்லை, இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் மட்டும் எதிர்கட்சியாக 10 வருஷம் இருந்தப்ப சட்டையை கிழிச்சிக்கிட்டு விளம்பர அரசியல் பண்ணலையா? நீங்கள் எதுவுமே நடக்காதப்ப என்னன்னா நீங்களாம் பேசுனீங்க. இன்னைக்கு உங்கள் ஆட்சியில் அது நடக்கிறப்ப ஏற்றுக்குங்க, மறைக்காதீங்க. மக்களுக்கு நிச்சயமாக நிவாரண உதவிகளும் அந்த மருந்து மாத்திரை கொடுத்து அவங்கள காப்பாற்றுற வழியை பார்க்கணும். டெல்டா பகுதியில் இன்னைக்கு விவசாயம் முற்றிலும் அழிஞ்சிருச்சு. விவசாயிகளுக்கு உரிய நிதி நிச்சயம் உடனே தரணும். ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் உடனே தரணும். இன்னைக்கு அட்மிட் ஆகிருக்கிறவங்களுக்கு உடனடி நிவாரணம் கொடுக்கணும். இங்கே இறந்து போன 3 பேருக்கு 10 லட்சம் ரூபாய் இந்த அரசாங்கம் உடனடியாக வழங்கணும். இதெல்லாம் செஞ்சால் நிச்சயமாக ஒரு நல்ல அரசுன்றதை மக்கள் ஏற்றுக்குவாங்க. இல்லை என்றால் இதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி மக்களுக்கு தொடர்ந்து இன்னல்கள் கொண்டிருந்தால் இது முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட தோல்வி ஆட்சி என்பதை இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் சொல்லுகின்ற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழக அரசு இருக்கு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ராப்பர் மாநகராட்சி முழுவதும் ஆர்ஓ திட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ ஆட்சி மாற்றத்தினால அந்த ஆர்ஓ சிஸ்டமே பராமரிப்பு இல்லாமல் செயலிழந்து கிடக்கு. அதைத்தான் இப்போ நான் சொல்றேன். ஏன் நீங்க கார்பரேஷன் வாட்டர் கொடுக்குறீங்க? என்ன கவர்மெண்ட்ல காசு இல்லையா?
ஏதோ சின்ன ஸ்டேட் பக்கத்துல பாண்டிச்சேரி 2வது நாள் அறிவிக்கிறாரு அந்த முதலமைச்சர் ஒரு ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய், விவசாயிகளுக்கு 40,000 ரூபாய் நெக்ஸ்ட் டே அறிவிக்கிறாரு. ஏன் நம்ம முதலமைச்சர் அது பண்ண மாட்டேங்கிறாரு? உடனே மத்திய அரசு கிட்ட நிதியை கொடுங்கன்னு கேட்கிறாரு. எதுக்கு நம்ம நிதியை கேட்கணும்? இன்னைக்கு பாண்டிச்சேரி எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்பியா இருக்கு? ஒரு சின்ன ஸ்டேட்டே பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் இன்னைக்கு முன்னுதாரணமா இருக்கிறப்போ நீங்க ஏன் வந்து எப்ப பாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க? அப்ப எதுக்கு இங்க வந்து சொத்து வரி, குப்பை வரி, அப்புறம் மின்சார வரி, எல்லா வரியும் ஏன் உயர்த்துறீங்க? ஏன் விலைவாசி உயர்த்துறீங்க? அப்ப எங்க போகுது அந்த காசெல்லாம்? அதெல்லாம் தப்பான விஷயம். நிச்சயமாக கார்பரேஷன் வாட்டர்ல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. எல்லா கார்பரேஷன்லயும் ஆர்ஓ சிஸ்டம் நிச்சயமாக கொண்டு வரணும். பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய நீடு. இது ஒன்றும் ஆடம்பரம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு குடிக்கிற தண்ணியும் சாப்பாடும் தான் மிக மிக முக்கியம். அதை கூட இந்த அரசு செய்ய தவறினால் இது நிச்சயமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு அரசு என்பதை இன்னைக்கு நிரூபித்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநகராட்சி நிர்வாகம் தனியார் வாகனத்துல அந்த பகுதியில் தண்ணீர் விநியோகம் செய்ய போன லாரியை வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க. என்னதுன்னா இவங்களும் ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க. யாராவது லாரியில போய் தண்ணி கொடுக்குறோம், கேன் வாட்டர் குடிங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போனா அதையும் தடுக்கிறாங்க. இது என்ன, அது ஒன்றும் புரியலையே. சரி, நான் ஒன்று கேட்குறேங்க. இன்னைக்கு போற லாரியை இவங்க தடுக்கிறாங்களே, இவங்க அந்த கார்பரேஷன் வாட்டர் குடிப்பாங்களா? குடிக்க சொல்லுங்க நம்ம கண்ணு எதிரில், அப்போ நம்ம ஏற்றுக்கலாம். ஏன் போகிற லாரியை ஏன் தடுக்கிறீங்க? அப்போ உங்கள் உயிர் தான் உயிர், மக்கள் உயிர் இல்லையா? என்ன இது, இதுக்கு என்ன உதாரணம்னே நம்மளுக்கு புரியலையே. உங்களால் தான் லாரியில் தண்ணி கொடுக்க முடியல, அவங்களே எதுவும் சொந்தமாக ரெடி பண்ணுறாங்க, அதை ஏன் தடுக்கிறீங்க? இது வந்து மிக 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 கண்டனத்துக்குரிய ஒரு விஷயங்க. இது வந்து நிச்சயமாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் எல்லா உயிரும் ஒன்று தான். கடவுளால் படைக்கப்பட்ட அத்தனை உயிரும் இங்கே சமந்தான். அதனால் நிச்சயமாக நல்ல குடி தண்ணீரை இந்த அரசு உடனடியாக தரணும். நான் விழுப்புரம் போகிறேன், அங்கே மக்கள் கேட்டது ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா, கரண்ட் வேணும், இதுதான் கேட்குறாங்க. அப்போ ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பாடு, இருப்பிடம், உடை எதுவுமே இல்லைன்னா இது என்ன? தமிழ்நாட்டில் ஒரு அகதிகள் மாதிரி இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க விழுப்புரம், கடலூர் மக்கள். அதனால் இது வேதனைக்குரிய ஒரு நாளாக நான் பார்க்குறேன். அதனால் எல்லாருமே உதவி செய்யுங்க. ஒரு பேரிடர், ஒரு இயற்கை சீற்றம் வரும்போது யார் அரசியலாக்கணும், பதட்டத்தை உண்டாக்கணுன்ற எண்ணம் யாருக்கும் இல்லைங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எல்லாரும் குரல் கொடுக்கணும், எல்லாரும் உதவி செய்யணும். இந்த இக்கட்டான நிலையிலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இறந்தவங்களுக்கா மாவட்ட செயலாளர் எல்லாம் போறாங்க. இப்போ எங்கள் பகுதி செயலாளரோட தாயார் இன்னைக்கு இறந்துட்டாங்க, அங்கே போகிறேன். அது தகப்பனார். அது மாதிரி நிச்சயமாக எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ நான் போய் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், பார்க்காம கிடையாது. அதனால் எங்கள் கட்சியை சேர்ந்து எல்லாரும் அதை போய் பார்த்து எங்களால் முடிஞ்ச உதவிகளையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. பாதிக்கப்பட்டிருக்க நபர்கள்லாம் வந்து 3 தினங்களுக்கு முன்பு பாதிக்கப்பட்டாங்க. அரசு இது கையில் எடுத்தது நேற்று தினம் தான். 2 தினமா கவனமே கொண்டு வரல. இறந்த நபர் அதுக்கு முன்தினம் தான் இறந்தாரு, நேற்று தான் அரசு கவனம் எடுத்தது. இது எப்படி பாருங்க? அதுதான் இறந்த பிறகு இப்போ பல்கா இங்க வந்து அட்மிட் ஆறாங்க. 100கணக்கான பேர் சேம் ப்ராப்ளம், வாந்தி, லூஸ் மோஷன் அப்படின்னு வரும்போது 2 பேர் ஆச்சு, 3 பேர் ஆச்சு, இறக்கும்போது மக்கள் அத்தனை பேரும் இங்க வராங்க. அப்படிங்கிறப்போ அப்போதான் அதை கவனத்தில் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு கார்பரேஷன்ல இருக்கிறவங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க, அதிகாரிகளுக்கு தெரியாதா? இங்க வந்து சொல்றாங்க அப்படியே நொரை வந்துச்சா, அந்த பாட்டில்ல தண்ணி பிடிச்சா ஃபுல்லா நொரை இருக்கு, ஸ்மெல்லு வருது, அந்த மாதிரி ஒரு தண்ணி வந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன். ஏமா அதை குடிச்சிங்கன்னு? வேற வழி இல்லைம்மா, எங்களுக்கு கேன் வாட்டர் குடிக்கிற அளவு நாங்கள் வசதி இல்லை, அதனால தாகத்துக்கு குடிச்சிட்டோம். குடிச்ச கொஞ்ச நேரத்தில் வாந்தியும் லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னாங்க. எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன், குடிக்காதீங்க. அப்படி ஒரு டவுட் இருக்குதுன்னா நீங்கள் கவனத்துக்கு கொண்டு போங்க, சுடுதண்ணியை காய்ச்சி குடிங்க என்று எல்லாமே நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதனால வந்து இது தப்பான விஷயங்க, மக்களுக்கு நல்லது நடக்கணும். சரிங்களா? சந்தோஷம்.